காமத்தில் வரானா? ஆமாம், நல்லா இல்லை ஜெசி, வேஸ்ட்டு. ஏய் நல்லா தானே இருக்குது மயிறு நறுக்குனுக்குது. ஏய் ஜிப்பு பாடுறா இங்க. நண்பா வெளி நீ மச்சான் ஜெசி வெளியே எடுக்க தேவைடா சொன்னேன். நான் ஒரு பிசு கூட வெளியே தட்டாதுண்ணே. மேட்ச் கிளம்பிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். இப்போ விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. நாங்க பதிலே அழகாக படுக்க வைத்தோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விழுப்புரத்தில் ட்ரெயின் ஏறுறோம். அவர் தான் டேவிட் டேவா. கையில் அடிபட்டு உக்காந்துக்கிறாரு, ஏஞ்சிட்டாரு. ஷூட் அடிக்கிற மாதிரி அடிப்பார் அவர் கையை. அதாவது சும்மாவே வந்து ஒரு மேட்ச்ல 50 கோல் 60 கோல் அடிப்பாரு. இந்த கை வேற அடிபட்டுச்சா, ஒரு 100 கோல் மேல கம்பல்சரி அடிப்பாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேவா விளக்கம் தரோம், கேளுங்க. இதான் பஸ் வேணும். இந்த இப்படி கம்பி மத்தப்பு இந்த பஸ் தான் கம்பி தப்பு இப்படி பிடிச்சின்னு வச்சேன். என்ன பண்ணுச்சு, புஷ்ஷுன்னு வரல, தப்புன்னு வச்சுச்சு. வெச்ச உடனே இதில் அடி அப்படியே கை செதறிச்சு பதறிச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம் டக்குன்னு. இதான் நடந்துச்சு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். வழியிலே நர்ஸை வாங்க காலிலேருந்து இதுதான் போயிட்டு இருக்குது, வாங்கன்னு கூப்பிட்டாங்க. சரிங்க தேவா, இதை பற்றி உங்களோட கருத்து என்னது? பட்டாசுலாம் எப்படி வெடிக்கணும்னு சொல்கிறீங்க? பட்டாசுலாம் வச்சுலாம் வெடிக்காதீங்க. விளக்கு ஒன்று கையில் வச்சுக்கோங்க, பட்டாசை பற்றி ஒடுங்க. அதாவது உங்களுக்கு கை அடிபட்ட மாரி மற்றவங்களாம் மூஞ்செல்லாம் அடிபடணும்னு சொல்லிட்டு வேலைப்பாடு பார்க்குறீங்க. ஆமாம், நான் ட்ரெயின் பார்த்து இன்னும் நிறைய பேர் பாருணும். மகேஷும் பெற்றுக்கணும். அதான் நல்ல எண்ணங்கள். உனக்கு நல்ல பொண்டாட்டி தான் அமைவாங்க. வாழ்த்துக்கள். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப மாதம் கழிச்சு நம்ம விளாக் வருது. மறக்காமல் பாருங்கள். அங்கே பாருங்கள், 2 பேருக்கு ஷேக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் ஷேக்கு. ஜிம்முக்கு போய் வயிறு வலி வந்துடுச்சா, 2 பேரும் ஷேக் பண்ணுறாங்க. ஆளுக்கு பாதி குடிக்க போகிறாங்க. ஆஃப் போட்டு படுக்க போகிறாங்க. கணேஷ், எதனால் உங்களுக்கு இந்த வயிறு வலி வந்துச்சு? தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அலப்பரா ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். இனிமே நம்மளெல்லாம் கையில் பிடிக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ட்ரெயின் இப்போ வந்து இருக்குது. அதான் நம்ம ட்ரெயின் மகேஷ் அந்த ட்ரெயின் தான். அடுத்த நாள் வரைக்கும் நம்ம இந்த ட்ரெயினில் தான் வடக்கன்ஸ் கூட பயணம். அதுவும் இல்லாமல் ஏசி, வெளியே ஏசி உள்ளே ஏசி, எல்லாம் வெந்து தான் சாவுவோம். இப்போ ஐஸ் கட்டியில் ஃப்ரீசர் உள்ளே போகிற மாரி இப்போ உள்ளே போகிறோம். வெயிட் பண்ணி பாருங்கள், உள்ளே போயிட்டு காட்டுறோம் எல்லாத்தையும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிட்டோம், உக்காந்துட்டோம். எங்கள் பக்கத்தில் வேறு ஒரு பொண்ணு ஒன்று அழகாக உட்காந்துக்குது. மகேஷ் லைட்டாக ஸ்லோவாக அது திருப்புங்க மகேஷ். கேமராமேன்னா அப்படிலாம் பண்ணி ஆகணும். ஐஸ் அங்கே பாருங்கள், அவன் தான் ரவி. அப்படியே திருப்பி காட்டுறேன். அப்படியே லைட்டாக டவுன் இருக்கு. அவ்வளோதான், நம்ம தான் அப்புறம் ஆளே. என்ன தான் பார்க்குது. சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேட்டா பேசலாம், வைங்க. ஐயோ கணேஷா, பிரிக்கலையா? எப்படியே கணேஷ் நாளைக்கு செத்துருவான் மோர் குடிச்சு ஏசியில படுத்து. என்ன சார், நாக்பூர்ல இறங்கிட்டா கால் வலிக்குதா? என்ன கணேஷ் இறக்கி விட்டாங்க?
எந்த பொம்பளை வர முடியாது நீ தள்ளிட்டு வரது அவளே பொட்டி வயதா வச்சு என்ன போன மான்குட்டி மாதிரி துள்ளி கூச்சிட்டு இருந்த என் பிள்ளைய எப்படி அடிச்சு கழுத்திக்காரு பாருங்க எல்லாம் அந்த இருக்க பத்தி எடுத்த காரணம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊஞ்சல்ல தூங்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆராரோ ஆரிரோ சார் ஆராரோ ஆரிரோ தேங்காய் வர டேஸ்ட்னாடா கால் மணி நேரத்துல இருக்குங்களா புத்தி புத்தி வளர்த்தீங்க இதே மாதிரிதான் ஒன்னா டிராவல் ரெண்டு 3 மணி நேரம் ஒரு சொல்யூஷன் இருந்தா கமெண்ட்ல போட்டு என்ன ஆகுது உனக்கு வயிறு அடி வயிறு வலிக்குது கைஸ் டோபி ஸ்டேடியம் வந்துட்டோம். இப்போ பாருங்க நச்சு ப்ரொசீஸ் ஃப்ளாக் பறகுது பாருங்க மேலே. இந்த ஸ்டேடியத்தில் தான் மேட்ச் 4 நாள் இப்போ ஆட போகிறோம். கணேஷ் என்னாச்சு நண்பது வருகிறது நண்பர்களே. அசையாத மரம் ஒன்று கீழே உயிரோட இருப்பியா கார்த்திகா டோபி ஸ்டேடியத்துலேருந்து நம்மளுக்கு கொடுத்த அக்காமடேஷன் வந்துடும். அக்காமடேஷன் அந்த காலேஜ் சுவாமி விவேகானந்தா காலேஜ் பேர். இங்கே தான் ஒரு 4 நாளைக்கு இங்கே தான் தங்க போகிறோம். சூப்பர். நான் சாப்பாடு எங்கே போட போகிறாங்கன்னு தெரியல. சொல்லுங்க ரவி என்ன பண்ணிக்கிறீங்க எல்லாம் கேட்குறாங்க நீ தான் தனியாக என்ன பண்ணுறோம் பொண்ணுகிட்ட பேசுனீங்களா கேள்றா சார் மூஞ்ச பார்த்தா தெரிஞ்சு ஆம்பளை பேசுறீங்க மாடு இல்லாம ஆமா பேசினா கூட 5 நிமிஷம் தான் 1 மணி நேரம் பேசுறேன் சார் வாங்க வாங்க வன்முறையில் இறங்க விட மாட்டேன் வாங்க நீங்க கணேஷ் ப்ளீஸ் நம்மள எதிர்க்காம நீ நம்ம பெரிய ஆளா சார்ஜ் வேற எதுக்கும் ஏற்றினுக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒன்று ஏற்றுல மனசுக்கு ஏற்றுறான் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் கைஸ் ரூம் கொண்டோம். இதான் நம்ம போய் பார்த்துக்கோங்க. சுற்றி சாப்பாடு இல்லைடா. அவ்வளோதான் கைஸ். நாளைக்கு நல்ல மேட்ச் இருக்கும். நல்ல கிளம்புவோம். அதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் வெளியே பார்க்க ரூமுக்கு எல்லாம் பசங்க எல்லாம் பர்ச்சேஸ் போயிட்டு வரானுங்க. எல்லாரும் ட்ரெஸ் காமிங்க. எவ்வளோ
நம்ம தான் ஐயோ பக்காவாக என்னாச்சு கணேஷ்? கணேஷ் அங்கெல்லாம் மட்டி ஆயிட்டேங்க தூக்கி வச்சிடலாமா? இன்னொரு ஆட்டோடா என்ன சான்றோர்களே, என்னை போற்று போன்றவர்களே, நம்மளுக்கு சோறு போட உள்ளர்கள் எல்லாரும் பார்த்துக்கோங்க. சோறு இறக்குறார்கள். 11:22 இரு, என் ஃபோனில் காமிக்கிறேன் பாருங்க நண்பர்களே. 11:22. ஐயோ 11:22 சோறு இப்போ தான் போடுறாங்க. எல்லோரும் நம்மளை வேறு ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. அதுக்கெல்லாம் நான் பயந்துக்கின்னு விளாக் போடாதெல்லாம் இருக்க மாட்டேன்னு நீங்கள் நினைக்காதீங்க நண்பர்களே. எதுக்கும் துணிச்சவன் காட்டுறதுக்கு தான் இந்த விளாக் நண்பர்களே. நம்ம சேட்டன் பாருங்கள், பரிதாப நிலையில் பசியோடு புரண்டு இருக்கிறார். நம்ம பசங்க லைனில் நிற்கிறாங்க, அவங்களை காட்டுவோம். இது சக்தி நண்பர்களே, இது நட்டாளர் ரவி பிரகாஷ். போயிடலாமா? அந்த டீம் கூட போ, யாருன்னு தெரியல போ. என்னோட தான் போபால் பார்த்துக்குங்க. நான் கிரவுண்டுக்கு வந்துட்டோம். கிரவுண்டுக்கு வந்துட்டு சாப்பிட்லான்னு பார்த்தோம், அவுள் போட்டாங்க, நல்லா இல்லை. ஆமாம், அதனால சரி வெளில வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கலான்னு வந்துக்கிறோம். வாழைப்பழம் வாங்கிட்டவங்கலாம் சீப்பாக இருக்குது. மொத்தத்துக்கே 100 ரூபா தான், 100 rupees. எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வாழைப்பழம் இருக்கும். அப்போ ரைட் தராங்க. இந்தியாவும் தமிழ்நாடு மத்திய பிரதேஷ் எவ்வளோ பேசி ஈஸி எக்ஸ்ட்ரா 2 வாங்கிட்டோம். சாப்பிட்டு பசங்களாம் அங்கே மேகி சாப்பிட்டுக்கிறாங்க, அங்கே போய் கண்டினியூ பண்ணுறோம். என்ன ஏப்பா கை வலிக்குதா? ரிவீல் பண்ண போறேன், பாருங்க. 3 காய்ஸ் எல்லாரையும் கூட்டின்னு போய் உட்கார வைக்க போகிறாங்க. நாங்கள் 3 பேர் மட்டும் எஸ்ஐ ஓடியான்ட்டோம்.
பண்ற அதாவது 10 மணிக்கு வந்தோம். இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா 10 மணிக்கு இல்லை 8 மணிக்கு தான். 8 மணிக்கு வந்தோம். இப்போ டைம் வந்து 1:30 ஆகுது. இது வரைக்கும் இப்படியே தான் உட்காந்துக்கிறோம். ஒன்றுமே பண்ணலான்னா கடுப்பாகுது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா டீமும் உட்காந்துருந்தாங்க வெயிலில். நம்மளால் முடியலைன்னு சொல்லிட்டு பசங்களெல்லாம் கூட்டு நேரில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.